Hi, future millennials. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில நீங்களும் ஒரு மெம்பரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில மெம்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பரா இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு மார்க்கெட்டோட நிஃப்டியோட எக்ஸ்பைரி, ஓகேவா? சும்மா சார்ட்டாக பார்ப்போம். நான் காலையிலேயே போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஓகேவா? இந்த சிஏஎஸ் வந்து கண்டிப்பாக டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துன்னு வரப்பட்டு ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீசன் தான். நேற்று மார்க்கெட்டு ஃபுல்லாக ட்ரேட் ஆனதே இந்த ஜோன் தான். அவங்க ஏதோ ஒரு கால்குலேஷனில் கணக்கு போட்டு நம்மளும் அது கிளிச் இருக்கும்னு நினச்சோம், ஆனால் அது வந்து அதான் க்ளோஸ்னு வேறு ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன இருந்துச்சுன்னா, இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸில் இந்த ஐபி லோ மார்க் பண்ணோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ட்ரெண்டிங் டே மாதிரி தான் இருந்துச்சு, ஓகேவா? 315. அதுக்கப்புறம் 315க்கு அப்புறம் கூப்பிடு எங்கள் சிஏ சார், அவர் தான் எங்களை காப்பாற்ற வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புல்ஸ் கூப்பிட்ட மாதிரி அந்த சிஏஎஸ் வந்துச்சு. வந்து செட்டில்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் வந்து அதான் க்ளோஸு, அது உண்மையிலேயே செட்டில்மெண்ட்டா, அது என்ன ப்ரைஸு ஒன்றுமே தெரில. 24,614 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. சரி, இது உண்மையா பொய்யா, அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சும்மா கட்டியாச்சும் வந்து எப்பவுமே வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி எங்கே தெரியணும் அப்படின்னா நம்ம டிபைடிஎம் பார்த்தோம்னா அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல எக்ஸ்பைரி எங்கே ஆக போகுதுன்னு தெரியும் அப்படின்றது வந்து தெரியும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 24,400 கால் வந்து எடுத்திருந்தேன் சும்மா ட்ராக் பண்ணுறதுக்காக. பார்த்தீங்கன்னா 3 கால் வரைக்கும் ஓகேவா தான் இருந்துச்சு. 3 கால் வந்து இங்கே, ஓகேவா? 3 மினிட்ஸ்ல வந்து 3 கால் வந்து இந்த கேண்டில் தான் இருந்துச்சு. 100 இவ்வளோ தான் இருந்துச்சு, 120 ரூபா இருந்துச்சு, ஓகேவா? அந்த செட்டில்மெண்ட்ல என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. சரசரசரசரசரன்னு ஏறிச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த 215 அதாவது ஸ்பாட்டை கணக்கு பண்ணி செட்டில் ஆயிடுச்சு. இது வந்து உண்மையா பொய்யா, இது யார் வந்து பதில் சொல்ல போறா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. சரி, இது உண்மையா பொய்யா தெரியுதா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சும்மா ஒரு என்னோட ஒரு பர்சனல் அக்கௌண்ட்ல, சரியா, சும்மா என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு ட்ரேட் எடுத்து தான் பார்ப்போமே இந்த எங்கே தான் செட்டில் ஆகுது உண்மையிலே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் அந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் என்னன்னா இன்னைக்கு ஆர்டரே பெருசாக போடல. இது மொத்தமாகவே நான் ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நான் வேணுன்ட்டே வந்து சும்மா வாட்டியே வந்து இதை செல் பண்ணி விட்டேன். 3:32க்கு வந்து சரி என்னதான் நடக்குது பார்க்கலாம், செட்டில்மெண்ட் வந்து எங்கே தான் நடக்குது பார்க்கலாம். ஆக்சுவலாக எடுத்துட்டு நம்ம அப்படியே ஸ்கொயர் ஆஃப் விட்டுடலாம், எங்கே தான் கால்குலேட் ஆகுது. 114.46க்கும் 3க்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பட் இன் கேஸ் இந்த 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 கால்குலேஷனில் வந்து என்ன சேஞ்ச் இருக்கா இல்லை எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுவேன், சும்மா 114 ரூபாய்க்கு இதை செல் பண்ணி விட்டேன். ஏன்னா இதே 114 ரூபாய்க்கு பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக 315 வரைக்கும் இது வந்து இதுவாக எக்ஸ்பைரி ஆகணும், ஒர்த்லெஸ்ஸாக எக்ஸ்பைரி ஆகணும், சரியா? ஒரு 3 மினிட்ஸ் ஸ்டார்ட் வச்சு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 3 காலுக்குலாம் வந்து இது அவ்வளோதான் இருந்தது, 40 ரூபா 20 ரூபா இவ்வளோ தான் இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கெலாம் மார்க்கெட் வந்து 24,500 கீழே தான் ட்ரேட் ஆகிருந்துச்சு. இது அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா அப்புறம் அப்படியே மேலே ஏறி மேலே வந்துச்சு. ஆனால் தான் இப்போ இது வந்து இப்போ இதுக்கப்புறம் வந்து எப்படி செக் பண்ணுறது, ஏன்னா 3:15க்கு இது கேஷ் மார்க்கெட் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதாவது இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அது அப்டேட் ஆகிறது இல்லை, சரியா? அப்போ நான் 3:15க்கு வந்து இது 49 ரூபா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோன்னா 3:20க்கும் இப்படி தான் இருந்துச்சு, 3:24 இப்படி இருந்துச்சு. அதோட 3:27லேருந்து 3:30க்கு பார்த்தீங்கன்னா இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஏன்னா 5:30 வரைக்கும் தான் இருக்கு, ஆனால் 15:40 வரைக்கும் ட்ரேட் ஆகணும். இது வந்து எப்படி கணக்கு என்ன அப்படின்றது எனக்குமே புதுசாக தான் இருக்குது. நான் வந்து அதனால தான் வந்து இந்த சிஐஎஸ் வரும்போது ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க, ஒரு 4-5 வாரம் பார்க்கலாம் நம்ம என்ன நடக்குதுன்னு. அதுவும் மேஜராக வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆல்ரெடி நிறைய பேர் வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க ட்விட்டர்லையும் சோஷியல் மீடியாலையும். நான் 40 ரூபாய்க்கு செல் பண்ணேன், இப்போ கடைசியாக பார்த்தா அது 10 நிமிஷத்தில் வந்து இப்படி ஆயிடுச்சு, என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு. காமெடியாக தான் இருக்குது. பட் ஓகே, நம்ம என்ன பண்றது. ஆனா இதுல பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, இப்ப இது மட்டும் தான் ஏறி இருக்கு, ஓகேங்களா? இப்ப இது பாத்தீங்கன்னா 4th ஆகஸ்ட் மட்டும் தான் ஏறி இருக்கு. இதே நான் 4th ஆகஸ்ட் 11th ஆகஸ்ட் அடுத்த வாரத்துல வந்து அப்ப இது மெதன மூவ் ஆயிருக்கணும். அப்ப அதுல நான் என்ன பண்றேன்னா அதுலயே வந்து அதே மாதிரி 24,400 எடுப்போம். சரி, டிபைடிஎம் எடுத்து பார்ப்போம். 24,400ல வந்து நான் 11th ஆகஸ்ட் வந்து எடுத்து பாக்குறேன். அதுல அதை பார்த்தா அது அதோட கடுமையா இருக்கு. இது பாத்தீங்கன்னா தெரியும், சார்ட் நான் வச்சுறேன். பாத்தீங்கன்னா இந்த சார்ட் பாத்தீங்கன்னா இதுவும் அதே 3 மினிட்ஸ் சார்ட். இந்த சார்ட் பாத்தீங்கன்னா 3 மணிக்கு மேல 3:15 மணிக்கு மேல இறங்கி இருக்கு. என்னடா இது? அப்ப யோசிச்சு பாருங்க, இதுல ஒரு எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்க இதை செல் பண்ணிட்டு கரண்ட் வீக்ல பை பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 2லயும் ப்ராஃபிட் வருமா? என்ன வித்தியாசமா இருக்கு பாருங்க, சரியா? இப்ப இதெல்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இதுலயும் அதே மாதிரி ஒருவேளை யாராவது வந்து 3 காலுக்கு இதுல செல் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இப்போ ஸ்பாட் வந்து கிட்டத்தட்ட அந்த கணக்கு படி பார்த்தா ஒரு 170 பாயிண்ட் ஏறி தானே இருக்கு. அப்ப இதுல வந்து இறங்கி இருக்கு அப்படின்ற கேள்வி உங்களுக்கும் இருக்கு தானே? எனக்கும் இருக்கு. இதே ரீசனுக்காக தான் நான் சும்மா டெஸ்ட்டுக்காக வந்து சும்மா இந்த அக்கௌண்ட்ல வந்து இந்த ஒரு லாட் மட்டும் சரி என்னதான் நடக்குது பார்க்கலாம்,
ஏன்னா அது எப்படி செட்டில்மெண்ட் என்ன கனெக்ட் பண்றாங்க அப்படின்றத வந்து சரி நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 30 காசு லாஸ் வருமா ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு. இது 114.6ல செல் பண்ணியிருக்கேன். அது 24,500 வந்து கனெக்ட் பண்ணா இதுல வந்து 114.9ல இருக்கு. பட் என்னதான் நடக்குது பார்க்கலாம், ஒரு ஆர்வம் தான். யோசிச்சு பாருங்களேன், இப்போ இதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணி யாரோ ஒருத்தர் வந்து இது ஷார்ட்ன்ற மாதிரி எடுத்து இதுல போய் லாஸை புக் பண்ணி இந்த ஹெச் பண்ண அந்த கேலண்டர்லாம் பண்ணுவாங்க ஞாபகம் இருக்கா? நான் நெக்ஸ்ட் வீக்கை பை பண்ணிட்டு கரண்ட் வீக்லாம் செல் பண்ணியிருந்தாங்கன்னா 2 ஒரு நாஸ்தியாக தான் போயிருக்கும். பட் அதான் அந்த ஜோக்ஸ் அப்ப அதான் இது எங்க போய் முடியும், என்ன நடக்குது அப்படின்றது வந்து கிளாரிட்டி இல்லை. சார்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நேற்று வந்து அதே தான். இல்லை நம்மளாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு தான் போல. இந்த க்ளோஸ்ல வந்து நேற்று வந்து ஒரு 200 பாயிண்ட் இருந்துச்சு, இன்னைக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட் ஏறிருக்கு. இது இந்த சிஐஎஸ் வந்து ஒருவேளை புதுசுன்றதுனால ஃபர்ஸ்ட் நாள் 200 பாயிண்ட் ஏறி இருக்கு, இன்னைக்கு வந்து 150 பாயிண்ட் ஏறி இருக்கு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி விசில் அவுட் ஆகிட்டு நினைக்கிறதா, இல்லை இதே மாதிரி தான் டெய்லி நடக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து செவியோ இல்லை என்எஸ்சியோ இந்த என்ன கால்குலேட் பண்றாங்களோ இவங்களாம் தான் வந்து பதில் சொல்லணும். அதுதான் இப்போ இது வந்து இவ்வளோ காமெடியா போயிட்டு இருக்குது. இப்போ எக்ஸ்பைரி ட்ரேடிங் எல்லாம் வந்து எந்த மாதிரி போச்சுன்னு தெரியல. பட் அகைன் கமிங் பேக் டு நம்ம இதுக்கு வருவோம். ஸோ மார்க்கெட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதான் இப்போ இந்த க்ளோஸ் வந்து இந்த க்ளோஸை டெக்னிக்கல் எடுத்துக்கிறதானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. மேபி இந்த ஹையை ஒன்றா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது காலையில் ஓப்பன் ஆச்சு, அட்லீஸ்ட் ஓகே. பட் இந்த ஹையை வந்து எடுத்துக்கணுமா, ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது லோ ஃபார்ம் ஆச்சுன்னா டெக்னிக்கல் கால்குலேஷன்ஸ்க்கு இப்போ ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு எடுத்துக்கணுமா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்கு. அது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இப்போ இது திரும்பி பார்த்தீங்கன்னா இதாச்சு, இதே மாதிரி நாளைக்கு செக் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த ஆங்கிளில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து நம்புங்க, எல்லாரும் நம்புவோம் சரியா. வடிவேல் சொல்ற மாதிரி ஐயா சாமி சத்தியமா இந்த சிஐஎஸ் வந்து மேனிபுலேஷனை குறைக்க தான் வந்துச்சு, என் கிணத்தை காணும்னு வடிவேல் சொல்ற மாதிரி மேனிபுலேஷனா எங்க காணும் அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா தோறுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு தான் இந்த சிஐஎஸ் வந்துச்சா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் ஆனால் தான் நான் சொன்ன மாதிரி தான் ஜோக்ஸ் அப்பாட்டு என்னன்றதை மட்டும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுல வந்து எத்தனை பேர் லாஸ் எத்தனை பேர் ப்ராஃபிட் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்போ ஒரு விஷயங்கள் குழப்பமா இருந்துச்சுன்னா அதை நடுவில் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி இன்னைக்கு இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆர்பிஐ பாலிசி இருக்கிற ஒரே ரீசன்னால வந்து இந்தியா விக்ஸ் கொஞ்சம் ஏறி இருந்தது. அப்புறம் நல்லா கடைசியில் வந்து கொஞ்சம் டிப்பாச்சு, 4-5% வரைக்கும் மேலே இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கடைசியாக டிப்பாச்சு. இதுதான் பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். நேற்று வந்து இங்கே தான் இருந்தது, ஆனால் மேலே போய் உட்காந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே போய் உட்காந்துச்சு. ஸோ எல்லாத்துலேயும் இந்த கர்மம் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். ஸோ அகைன் கமிங் பேக் டு இப்போ இந்த யூஎஸ் ஆயில் வந்து பார்ப்போம். யூஎஸ் ஆயிலாக பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஃபால் வந்துச்சு சரியா. அது அந்த நியூஸ்ல இருந்து ஃபால் வந்துச்சு. ஸோ இப்போ இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி இந்த பேஸ் ஓகேவா, நான் நேற்றே சொன்ன ஞாபகம் இருக்கா, இந்த இடத்துல வந்து இதான் பேஸாக இருக்கும். இப்போ இது ஒரு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சராக மேலே வந்துச்சு. இப்போ திரும்பி வந்து இந்த ஈரானி யூஎஸ் என்ன பேசுவானுங்க, திரும்பி வந்து ட்ரம்ப் நான் குண்டு போறேன்னு சொல்லுவாரா, இல்லை குண்டு போட மாட்டேன் சொல்லுவாரா அதெல்லாம் தெரியல. பட் ஆனால் ஸ்ட்ரக்சரா இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு. ஸோ அட்லீஸ்ட் இந்த கேப் வரைக்கும் வரும். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து நீங்கள் சேனலாக போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்து சேனலாக போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ சேனல் மாதிரி போட்டிங்க அப்படின்னாலும் இது வந்து இந்த மாதிரி வரும் சரியா. இப்போ இங்கேருந்து ஆச்சுன்னா இது வரைக்கும் போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் தான் நம்மளுக்கு நியூஸ் கீஸ்லாம் ஒன்றும் தெரியல, இருக்கிற காமெடியில் இது வேற ட்ராக் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ எது நடந்தாலும் வந்து அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் ஜென்ரலாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லுவேன், கரண்ட் எக்ஸ்பைரி வந்து வெள்ளிக்கிழமையோட முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிருங்கன்னு முன்னாடியே சொல்லுவேன். இப்போலாம் வந்து கரண்ட் எக்ஸ்பைரியை தொடாதீங்க அப்படின்ட்டா தொடாதீங்கன்ற மாதிரி தான் சொல்லணும் போல கரண்ட் எக்ஸ்பைரியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஓகே இது நீங்கள் ஸ்பாட் ஏறிச்சின்னு சொல்லலாம், கரண்ட் வீக்ல ஏறிச்சின்னு சொல்லலாம், ஆனால் நெக்ஸ்ட் வீக்கு ஏன் ஏற மாட்டேங்குது. அப்போ எதை வச்சு இப்போ மூவ் ஆகுது, ஃபியூச்சர் வச்சு மூவ் ஆகுதா இல்லை ஸ்மார்ட் வச்சு தான் மூவ் ஆகுதான்றது நம்மளுக்கு ஜென்ரலாக குழப்பமாகவே இருக்கு. கரெக்டா, இந்த குழப்பத்துக்கு பதில் வந்து அதான் சிட்டி தான் சொல்லணும், இல்லைனா வந்து என்எஸ்சி தான் வந்து என்ன கிளாரிட்டின்னு கொடுக்கணும். பட் ஓவராலாக பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது அகைன் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் இப்போ இந்த க்ளோஸை எடுத்துக்கிறதா எடுத்துக்கூடாதா அப்படின்னா நேற்று ஒரு க்ளோஸ் வந்துச்சுல, அந்த க்ளோஸ்க்கு என்ன மரியாதை, இல்லைன்னா கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஓகேவா. நான் எப்பவுமே வந்து ஒரு சின்ன ட்ரிக் வந்து சொல்லி தருவேன், டாப்ஸும் பாட்டம்ஸும் ஐடென்டிஃபை பண்ணுறது. எப்போ வந்து பாட்டம்னு நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து நினைக்கிறீங்களோ அப்போ வந்து மார்க்கெட் நல்லா கீழே போயினே இருக்கும். அப்போ இன்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐபி லோல ஒரு வேளை இது டாப்பாக இருந்தால் என்ன நடக்கணும், இந்த ஐபி லோல எண்ட் ஆஃப் த டேவும் வந்து அந்த ஐபி லோக்கு கீழே வந்து மார்க்கெட் வரணும். நீங்கள் செக் பண்ணி பாருங்க, இது ஐபிலோ ஐபிஐ, இது ஐபிலோ ஐபிஐ, இது ஐபிலோ ஐபிஐ, இது ஐபிலோ ஐபிஐ, இந்த மாதிரி எல்லா நாளும் செக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் பாட்டம் ஆனதுலேருந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் மார்க்கெட் வந்து விட்டு குத்துச்சுன்னு. ஆனால் அதுவும் வந்து அந்த சிஐ சொல்லியே தூக்கிடுச்சு. பட் ஆனால் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவர்சல் லாஸ்ட்டாக இப்போ இதே ரிவர்சல் வந்து அப்போ பாட்டமில் வந்து எப்போ வந்து மார்க்கெட் வந்து இப்போ யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி பாவம் இங்கே ஐபிஐ தான் இதான் ஹை தான் லோவா நீ தெரியும் மார்க்கெட் மேலே வந்து க்ளோஸ் ஆகல. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐபி லோ, ஆனால் க்ளோசிங் வந்து அதுக்கு மேலே வந்து நிற்கல. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து மார்க்கெட் மேலே நின்றுச்சு. ஸோ அப்போ இங்கே பாட்டம் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐபி லோக்கு கீழே வந்து என்றைக்கும் க்ளோஸ் இல்லை. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐபி லோக்கு கீழே வந்து ஒன்றும் க்ளோஸ் இல்லை, கரெக்டாக ஐபி லோக்கு மேலே தான் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐபி லோக்கு மேலே க்ளோஸ் இல்லை. அப்போ இது ஒரு புதுசாக டெக்னிக்காக ஃபாலோ பண்ணுறீங்களா நீங்கள் அப்படிலாம் இல்லை. ஜென்ரலாகவே இந்த டாப்ஸ் அண்ட் பாட்டம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு சில ட்ரிக் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் இப்போ இது வந்து டாப் ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு தெரியல. இப்போ ஆஸ் லாங் அஸ் நம்ம டாப்னு இதை எடுத்துக்கிறதா
இல்லை இது எடுத்துக்கிறதான்றதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அது அதான் டேட்டாலேயே குழப்பம் வரும்போது சார்ட்டே வந்து மெஸ்அப் ஆகி இட விடமா தான் இருக்கு. ஸோ அப்போ அது நம்ம என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ யூஎஸ் ஆயிலும் வந்து அதே மாதிரி தான் சொல்லுது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு ரிவர்ஸில் காமிக்குது. யூஎஸ் ஆயிலும் வந்து பாட்டம் ஃபார்ம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரேக் அவுட் ஆகி மேலேயும் போகுது. அப்போ இது ரெண்டுமே வந்து எதை குறிக்குது? ஸோ ஒரு மாதிரி பேரிஷ்னஸ் வந்து உள்ள வந்திருக்கு அப்படின்றத குறிக்குதுன்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அதான் இப்போ இது வந்து இது மாதிரி ஆயிடுச்சு. சரி இதை விட்டுரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்றதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷனாக பார்ப்போம். நேற்று வந்து ஒரு 70 ரூபா நெகட்டிவ் வந்துச்சுங்க ஒருக்கா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 68 ரூபாய் வந்துச்சு. ஆனால் இப்போ இதுலயும் நான் வந்து அந்த ஃபோர்த் கிருத்தெல்லாம் வைக்கல. அதனால எனக்கு வந்து இந்த எம்டிஎம் வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சு. ஓகேவா? காலையில இதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட்டாக தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் 64 ரூபா இருந்துச்சு. எண்டுக்கு வந்து நல்லாவே கரைஞ்சு 68 ரூபாவும் மாறிச்சு. இப்போ இந்த எஃபெக்ட் வந்து இந்த பொசிஷன் இல்லை. இந்த பொசிஷன் நான் வச்சிருக்கிறதெல்லாம் 11th 25th தான் இருந்தது. ஃபோர்த் ஏதோ நான் பொசிஷன் வச்சிடலான்றதால நேற்று கிட்டத்தட்ட ஒரு 70 ரூபா நெகட்டிவ்ல பார்த்தோம் நினைக்கிறேன் இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும். இது வந்து அந்த நம்ம லேர்னிங் பர்பஸ்க்காக, ஓகேவா, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம ஒரு அக்கௌண்ட் ரன் பண்ணி காமிக்கிறோம்ல. ஸோ அது வந்து நேற்றான இம்பாக்ட் வந்து சரியாயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அது வந்து இதான ஸ்லைட்லி பேரிஷ் பொசிஷன் இருக்கு, என்ன நடக்கும் அப்படின்றதான் பார்க்கலாம். அகைன் கமிங் பேக் டு மற்ற பொசிஷன் வருவோம். நம்ம ஏஞ்சல் ஒன்ல வந்து ஒரு மந்த்லியில் மட்டும் பொசிஷன் போட்டு விட்டு ஞாபகம் இருக்கா? நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 33 ரூபா நெகட்டிவ் போச்சுன்னு சொன்னல. அதில் கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு ஒரு 18 ரூபா ப்ராஃபிட் ஆயிடுச்சு. நான் ஒன்றும் பெருசாக பொசிஷன்ஸ் எதுவும் பண்ணல, அப்படியே தான் இருக்கு. ஸோ ஆர்டராக பார்த்தீங்கன்னாலும் இதுலேயே நான் வந்து இன்னைக்கு ஒன்றும் பெரிய ஆர்டர்ஸ் எதுவும் போடல. நேற்று என்ன சொன்னோமோ அதே தான், அதை அப்படியே கேரி பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த ஏற்றம்ல வந்து நான் கன்சர்வேட்டிவாக பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணி ஞாபகம் இருக்கா? அதுல வந்து நேற்று வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9,500 ரூபா வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு 7,800 இருக்கு. ஆனால் நான் இதுலேயும் பேரிஷ் பொசிஷன் தான் வச்சிருக்கேன். ஓகேவா? இல்லை நான் பேரிஷ் பொசிஷன்ஸ் வந்து கால் கொஞ்சம் ஹெவியாக செல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போட்டு கொஞ்சம் செல் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பேரிஷ் பொசிஷன் தான் அப்படின்னு தெரியல. மிச்சபடி அதான் இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி நாளைக்கு தான் நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாம இருந்துச்சு. இப்போ இந்த சிஐஎஸ் வந்ததுல இருந்து 3:15 இருந்து 3:30 இல்ல 3:40 என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. அதான் மாற்றம் ஒன்று தான் மாறாது அப்படியா அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து ஏதோ சொல்லிட்டே இருக்கு. ரீட்டைலுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றோம், இதுதான் ஹெல்ப் பண்ணு எனக்கு தெரியல. பட் ஆனால் தான் போக தான் நம்ம பார்க்கணும். இந்த முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த க்ளோசிங்ல வந்து ஒன்றும் பெருசா இல்லை. இதையே வந்து அவங்க மேனிபுலேஷன் சொல்லிட்டு அதுக்கு தான் சிஎஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இப்போ இந்த சிஎஸ் ஒரு பெரிய மேனிபுலேஷன் இருக்க போல. எப்படி இந்த நீட்டு பத்தி ஏதாவது பேசி ஏதாவது ஸ்கேம் கேம் ஏதாவது ஆளுக்கு இருக்கா சொல்றாங்களே, அந்த மாதிரி இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு விவாதமே நடத்தலாம் நினைக்கிறேன். பட் அகைன் அதான் சொன்ன மாதிரி தான், ஜோக்ஸ் அப்பாட்டு விஷயங்கள் புரியலன்ற பட்சத்தில் வெட்டி நின்று பார்க்கறது தான் பெட்டரா இருக்கும் அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. மீது எதுபடி இருந்தாலும் அதான் இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து, ஆனால் தான் இப்போ சாட்ல வந்து என்னால் எந்த ரெஃபரன்ஸும் சொல்ல முடியல. நம்ம இந்த ரெஃபரன்ஸ் வச்சு போ சேஃபா. ஏன்னா நானே வந்து டெலிகிராம்ல வந்து போட்டேன். இப்போ இந்த ஹையை வந்து நீங்க வந்து டாப்னு எடுத்துக்கிறதா இல்ல பாட்டம்னு எடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லி நானே வந்து அப்படிதான் போட்டிருந்தேன். பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து 447 வந்து இந்த சார்ட் வந்து சிஏஎஸ் கிளிச்சா இல்லைன்னா வந்து இன்ஸ்டியூஷன் வந்து டாப்பை மார்க் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 23,200 வந்து அடுத்த மேஜர் சப்போர்ட் சார்ட்டாக பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்டு. ஸோ அந்த 23,200 பெரிய சார்ட் வந்து இங்கே தான் கேப் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கடைசி கேப். ஏன்னா ஜென்ரலாக டெக்னிக்கல் ஒரு செய்யுங்க இருக்குல்ல, எல்லா கேப்பும் ஃபில் ஆகும். ஒருவேளை எல்லா கேப்பும் ஃபில் ஆக போகுது அப்படின்றது உண்மை தான். இதான் கடைசி கேப் ஃபில் ஆகிறதுக்கு. பட் இது டாப்னு ஃபார்ம் ஆச்சுன்னா ஆனால் தான் இப்போ ஃபர்ஸ்ட் எவிடென்ட்டு சிஎஸ் கிளிச்சு, செகண்ட் எவிடென்ட் நம்மளோட அந்த ஐபிஐ ஹைபிலோ கான்செப்ட் இன்னைக்கு படி வந்து. ஆனா அப்பதான் இப்போ இது மார்க்கெட் வந்து இது ஹைபிலோ கீழே க்ளோஸ் ஆயிடுச்சா இல்ல மேல க்ளோஸ் ஆயிடுச்சா அப்படின்றது நமக்கு தெரியல. சரி, ஆனா நான் வந்து 315 வரைக்கும் பார்த்தேன், அதனால கீழே தான் இருந்துச்சு, அதனால நான் கீழே நம்புறேன். ஆனா இப்போ இந்த க்ளோஸை கணக்கு பண்ணி கால்குலேட் பண்ணா இது ஐபிஐ ஐக்கு மேலையா ஐபிலோக்கு மேலையா கீழையா அப்படின்ற குழப்பம் வந்து இருந்துட்டே இருக்கு. அப்பனா இனிமேல் என்ன பண்ணோம்னா மறுநாள் காலையில ஓப்பனிங் தான் இந்த இந்த க்ளோஸ் அவுட் வேண்டி தான். சரியா, இந்த க்ளோஸ் விட்டுட்டு மறுநாள் காலையில் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை தான் வந்து ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணும் போல நேற்று மாதிரி. ஏன்னா நேற்று வந்து க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,778 காமிச்சது. ஆனால் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனதே வந்து 24,630 640 தான் ஓப்பன் ஆச்சு. கரெக்டா அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறதா அப்படின்றது தெரியல. ஸோ உங்களுக்கு இருக்கிற மாதிரியே எனக்கும் நிறைய குழப்பம் இருக்கும், அதே மாதிரி எல்லாருக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்கும். பட் ஒட்டே தான் நீங்கள் உங்கள் பொசிஷன் எதில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றத மட்டும் தெளிவாக வச்சுங்க. இது என்ன நடந்தாலும் கர்மம் என்ன நடந்தாலும் இருக்கு. நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும் கீயாக வச்சுட்டோம்னா, ஏன்னா இப்போ 4ஆம் தேதியை பண்ணணும் ஐயோ பண்ணி புலம்புறவங்களுக்கு மத்தியில் நான் கேட்டேன்னா இதனால தான் வந்து நான் 4ஆம் தேதி கொஸ்டின்ஸ் பெருசாக வச்சுக்கிறதுல நான் நேற்றுமே சொன்னேன். அதுக்கு முன்னாலும் சொன்னேன் சிஎஸ் பற்றி. அது வந்து கொஞ்சம் பெயின் இந்த ஆசை தான் இருக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஆயிருக்கு. பட் ஆனால் தான் இப்போ நம்மளுக்கு வந்து அது வெறும் பார்க்கறதுல பெயினாக இருக்கு. ஒரு சிலருக்கு ட்ரேடாகவே எடுத்து பெயினாக மாறின்றதுன்னா அதுக்கு செபி தான் வந்து என்னன்றதை சொல்லணும். அது என்ன க்ளோசிங்கு என்ன கர்மம் அப்படின்றதுலாம் அவங்க தான் சொல்லணும். இது என்ன நடக்கும் அப்படின்றது மட்டும் நம்ம பொறுமையா பார்ப்போம். எனக்கு வந்து பெருசா ஐடியா இல்லை. நாளைக்கு ஆர்பிஐ பாலிசி இருக்கு சரியா, அதனால நம்ம அதை வந்து மேஜரா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். மிச்ச கர்மம் எது இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஏதோ மாதிரி தான் அந்த சிஐஎஸ் வந்து விடுங்க, ஒரு 2-3 வீக்ஸ் கம்பெனி விடுங்க, என்னதான் அதுன்னு பார்த்துருவோம். ஸோ க்ளோசர் எக்ஸ்பைரியில் மட்டும் பொசிஷன்ஸ் வந்து வச்சுக்காம இருங்க. அந்த அந்த அன்னைக்கு ஒரு வேலை எக்ஸ்பைரியா அங்கே இருக்குதுன்னா அதோட இம்பாக்ட் எப்படி. ஏன்னா நேற்று ஆகும்போது வந்து நேற்று இவ்வளோ தூரம் கேப் ஆகும்போது அந்த 4th எக்ஸ்பைரி வந்து இம்பாக்டே கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு ஆகும்போது செட்டில்மெண்ட்ன்றதுனால, ஏன்னா செட்டில்மெண்ட் எல்லாமே கேஷ் வந்து கால்குலேட் பண்ணணுன்றதுனால இப்போ கேஷை பேஸ் பண்ணி அந்த ப்ரைஸ் எல்லாமே மூவ் ஆயிருக்கா இல்லை என்னன்றத வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே,
அது நம்ம தான் திரும்பி திரும்பி பேசினா அந்த இஷ்யூ சொல்யூஷன் இல்லாத ஒரு விஷயத்த பேசிட்டே இருந்தோம்னா அது ஒரு மாய வேலை மாதிரி தான், அது உள்ளே போய் நம்ம சிக்கிப்போம். அதனால அதை பத்தி நம்ம பேசுறது இனிமேல் வேஸ்ட். நம்ம கூடி சீக்கிரமே வந்து நெக்ஸ்ட் வீக்ல வந்து நம்ம ஃபார்மேட்லாம் கொஞ்சம் மாத்தலாம் சொல்லி நேற்று சொல்லியிருந்தேன். நிறைய பேர் எனக்கு கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம், அது நம்ம அடுத்த வாரம் பண்ணும்போது அப்படி வருது. அதுக்காக நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்போ இந்த வீடியோ பண்றது ஒரு பிரச்சனையும் இல்லை, மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு எடுத்து போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் பொசிஷன்ஸ். இப்போ அது அப்படி கிடையாது, அது வந்து கொஞ்சம் ஸ்டாக் செலக்ட் பண்ணோம். அந்த ஸ்டாக் வந்து நான் ஏன் செலக்ட் பண்ணேன்னு சொல்லணும், அது டெக்னிக்கலா என்ன இருக்குன்னு சொல்லணும், அது கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஒரு ஃபார்மேட்ஸ்லாம் அந்த ஃபார்மேட்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா மேபி நெக்ஸ்ட் வீக்ல இருந்தே வந்து நம்ம அந்த அந்த ஃபார்மேட்ல வந்து நம்மளோட டெய்லி வீடியோஸை பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் நிறைய டவுட் இருக்கும் சிஎஸ் பத்தி டவுட் இருந்தால் நான் சொன்ன மாதிரி தான், அது ஒரு மாய வலை, அது வந்து தள்ளி வந்துருங்க. அதுக்கு பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம். சரியா? அதை தவிர வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மெசேஜ் போடுங்க, கமெண்ட்ல போடுங்க, இல்லை வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் அனுப்புங்க, நான் சீக்கிரமா ரிப்ளை பண்றேன். ஸோ நாளைக்கு நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு மட்டும் இல்ல 3:15 இருந்து 3:30 வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது டெய்லி. அப்போ அதனால 3 மணிக்கே உங்க கொஸ்டினை நல்லா டைப் பண்ணி வச்சிங்க. சரியா? அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பொறுமையா பார்க்கலாம். ஸோ நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு வாங்க ஆர்பிஐ பாலிசி, நாளைக்கு என்ன சட்டம் நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து உங்களோட நானும் பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கேன். டேக் கேர் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ப மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.